மதுரை மதிச்சியம் பகுதியில் பள்ளி அருகே அமைக்கப்பட இருந்த டாஸ்மாக் கடையை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மதிச்சியம் வைகை வடகரை பகுதியில் தனியார் துவக்கப்பள்ளி ஒன்று உள்ளது. இந்த பள்ளியின் அருகே டாஸ்மாக் கடை நடத்த அதிமுக வார்டு செயலாளர் குபேந்திரன் திட்டமிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கு அருகே டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் உடனே அந்த கடை நடத்துவதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். குடியிருக்கும் பகுதியில தான் ஓபன் பண்றாங்க, ஆனா அது இருக்கக்கூடாது. குடியிருக்கும் பகுதியில வந்து பிராந்தி கடை இருக்கக்கூடாது. நாங்க கடை வந்து இங்க ஒரு கடை மூஞ்ச கடை இருக்கனால எங்க வீட்டுல எல்லாம் என் புருஷன் பிள்ளை எல்லாம் குடிச்சிட்டு இமிசையா இருக்கு. இங்க கடையா இருக்க கூடாதுங்க. எங்களுக்கு பிள்ளைகளும் கட்டு போச்சு. இங்க கடை வந்த நீ ஏரியாக்குள்ள கடை வந்து நாங்க என்னங்க செய்ய சாகத்தான் செய்யணும். இந்த கடையா இருக்க கூடாதுங்க. ஏரியால கடை இருக்க கூடாதுங்க. மூஞ்ச கடையிட்ட கடை வந்தா எங்களால இமிசை தாங்க முடியல. இந்த ஏரியாக்குள்ள கடை வந்தா நாங்க சோறாக்கி சாப்பிட முடியாது. எங்களுக்கு கடை இருக்க கூடாது. நாங்க பிள்ளைங்க எல்லாம் வச்சு நாங்க எப்படி இருக்க முடியும்? நாங்க வயசு வந்த பிள்ளைங்க வச்சிருப்போம். சும்மாவே ஆம்பளையால குடிச்சிட்டு வந்து ரோட்ல போற பொம்பளையில எப்படி கேலி பண்றாங்க. பிள்ளைங்க வச்சு பயமா இருக்கு. கடை வைக்க கூடாது. 10வது செயலாளர் ஏடிஎம்கே செயலாளர் குபேந்திர சார் அவனுக்குள்ள எம்ஏ ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு. இவட வந்து ஒயின் ஷாப் திறக்கிறேன்றாரு. அந்த ஒயின் ஷாப் அவர் திறக்க கூடாது. மக்களுக்கு பாதிக்கு பிள்ளைய அப்புறம் கெட்டு போயிருவாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய கெட்டு போயிருங்க. அவனுக்குள்ள 4 பாட்டில் கிடக்கும் பறக்கி அதுக்கு காசு வாங்கிட்டு நாளைக்கு அந்த ஒயின் ஷாப்ல அதுவும் போய் தண்ணி அடிக்க போகுங்க. இந்த இதுக்கு நடவடிக்கை எங்களுக்கு பெரிய அதிகாரி அப்புறம் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அண்ணாநகர் போலீஸ் உதவி கமிஷனர் வெள்ளத்துறை மறியல் நடத்திய பெண்களிடம் டாஸ்மாக் கடைக்கு அளிக்கப்பட்ட அனுமதியை தடை செய்வது குறித்து மாவட்ட கலெக்டரிடம் மனு அளிக்குமாறும் மறியலை கைவிடவும் வலியுறுத்தினார். இது தொடர்பான அறிக்கையை அரசுக்கு அனுப்புமாறு மதிச்சியம் போலீசாருக்கு உதவி கமிஷனர் உத்தரவிட்டார்.